ஓகே, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா ஒரு ரிவிஷன் மாதிரி போயிட்டுருக்கோம் இல்லைங்களா? ஸோ வந்து பார்த்தா ஏற்கனவே பார்த்தோன்னா டென்த் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 9th 1 2 3 இயல் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பின்னாடி அப்படியே போயிட்டே இருக்கும். 10th முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் நியூ புக்கு. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு அங்கேருந்து ஓல்டு புக் அந்த மாதிரி சொல்லிட்டு வரப்போகிறோம். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 6th நியூ அண்ட் ஓல்டு புக் வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் ரிவிஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ வித் வந்து எக்ஸ்பிளனேஷனோட வந்து டிஸ்கஷனும் பண்ணியிருக்கோம் யூடியூப்ல. ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேலிஸ்ட்டில். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஏற்கனவே 1 2 3 முடிச்சிட்டோம் இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்க போகிறது 4 5 6. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ அதில் வந்து நான் கொஷின்ஸ் மாதிரி நான் கேட்பேன். நீங்கள் வந்து இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இந்த பக்கம் பட்டியல் 1 பட்டியல் 2 கொடுத்துருக்காங்க. ராஜேஸ்வரி அம்மையார், நீலாம்பிகை அம்மையார், மலாலா, ராமாபாய். ஸோ இது பார்த்தீங்கன்னா பெண்களோட இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு டாபிக். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது யார் யாருக்கு எது மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ பெண் கல்வி போராட்டம், பட்டினத்தார் பாராட்டிய மூவர், தடைகளை மீறி கல்வி கற்ற பண்டிதரானார், அதே மாதிரி பார்த்தோன்னா பரமானு புராணம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கூட மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் போடுங்க. ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தோம்னா சி, ராஜேஸ்வரி அம்மையார் எழுதுனது பரமானு புராணம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியலையா? பட்டினத்தார் பாராட்டிய மூவரில் ஒருத்தங்க தான் நீலாம்பிகை அம்மையார். அதே மாதிரி மலாலா வந்து பாகிஸ்தான் சேர்ந்தவங்க. 2014 நினைக்கிறேன். கைலாஷ் சத்யார்த்தி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மலாலா நோபல் பரிசு, அமெரிக்கான நோபல் பரிசு வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து மலாலா பார்த்தீங்கன்னா எதுக்காக வாங்கியிருப்போம் பார்த்தீங்கன்னா பெண் கல்வி போராட்டம். பாகிஸ்தானில் வந்து பொண்ணுங்க வந்து படிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து சுற்றுவாங்க, அவங்கள தலையிலே சுற்றுவாங்க. பட் அதையும் மீறி பார்த்தீங்கன்னா உயிருக்காக போராடி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் சேர்த்து உயிரோட வந்துருவாங்க மலாலா. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரி அதை விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் தான் வந்து கண்டிப்பாக செஞ்சே ஆகணுன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அதை போராட்டம் செஞ்சு அதை வந்து வெற்றியும் பெற்றுருவாங்க. ஸோ அதனால தான் அவங்க சின்ன வயசுல அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரிதான ஒரு செயல் செஞ்சிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2014. கைலாஷ் சத்யார்த்தி அவங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் குழந்தைங்களுக்காக அவர் நிறைய பேர் வந்து ஐ திங்க் கிட்டத்தட்ட 50,000 குழந்தைங்க நினைக்கிறேன். அத்தனை பேருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுத்துருக்காரு அவர். ஆதரவற்ற குழந்தைங்க மாதிரி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு. ஸோ வந்து அதனால அவருக்கு வந்து அமெரிக்கான பரிசு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மலாலா பார்த்தீங்கன்னா பெண் கல்வி போராட்டம் அதுக்காக பண்ணவங்க தான். ஸோ பெண் கல்வி போராட்டம். ரமாபாய் பார்த்தீங்கன்னா தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதரானா. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரமாபாய் நார்த் இந்தியாவங்க, மகாராஷ்டிரா நினைக்கிறேன், ஐஎன்எம்ல வரும். ஸோ தடைகளை மீறி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்போ படிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதையும் மீறி இவங்க படிப்பாங்க. படிச்சுட்டு இந்த கைம்பெண்ணுங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக போராடுவாங்க. ஸோ தடைகளை மீறி கல்வி கற்றி பண்டிதரானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரமாபாய். ஓகேங்களா? அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்று பெருமைக்குரியது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நூலகம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் நூலகம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருக்கு. ரொம்ப பழமையான ஒரு நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓகே, அவ்வளோதான். ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்கும் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம் அமைந்துள்ள நாடு எதுன்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதாவது உலகத்திலே வந்து பெரிய நூலகம் அப்படின்னு பார்த்தோம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல இருக்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சரி அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடு 50 மைல் என்ற பயணக்கட்டுரை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடு பார்த்தீங்கன்னா 50 மைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணக்கட்டுரை. இது என்ன கட்டுரை? பயணக்கட்டுரை. ஓகேங்களா? அது எழுதுனது பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன். ஓகே, அடுத்து இது ஒரு பட்டியல் பார்க்கலாம். முத்துலட்சுமி மூவலூர் ராமவேதம், ஐட்டா சோஃபியா ஸ்கட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாவித்திரிபாய் பூலே. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒவ்வொரு துறையில வந்து சாதிச்சவங்க அப்படின்ற மாதிரி அந்த காலத்துல பிரிட்டிஷ் காட்சி கீழே. ஸோ அவங்க எந்தெந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
இதா வந்து இது பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு முக்கியமா ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பட்டியலுக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. முத்துலட்சுமி பார்த்தீங்கன்னா என்னது, சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். ரொம்ப முக்கியமானது, ஐஎன்எம்லயும் வரும் இது. ஓகேங்களா. ஸோ முத்துலட்சுமி ரெட்டியார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடையார்ல கேன்சர் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவையார் இல்லம் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கு இல்லைங்களா, தேவதாசி முறை இருக்கு இல்லையா, அதை ஒழிக்குவாங்க இவங்கலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ முத்துலட்சுமி. அதே மாதிரி டாக்டர், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் பெண் டாக்டர் அப்படின்னா அதுவும் அவங்க தான் முத்துலட்சுமி. ஸோ தமிழ்நாட்டில். ஓகேங்களா. ஸோ இந்தியாவில் யாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து மூவலூர் ராமமுதம். அவங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான திருமண உதவித்தொகை, அதனால 14 வயசு நிரம்பிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உதவித்தொகை, திருமண உதவித்தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேரில் தான் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து ஐட்டா சோபியாஸ் கட்டர் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலூர்ல இலவச மருத்துவமனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க தான் இந்த ஐட்டா சோபியாஸ் கட்டர். இவங்க வந்து ஒரு டாக்டர். அடுத்து சாவித்ரிபாய் பூலே, நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். ஓகேங்களா. ஸோ இதுவுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ முதல் வந்துச்சுனாலே முக்கியம். ஸோ இது எல்லாமே ஐஎன்எம்லயும் வரும், தமிழ்லயும் வரும். ஓகேங்களா. சரி பார்த்துக்கோங்க. அடுத்து பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ச்சி செஞ்சவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கலீலியோ. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் யாரு, கலீலியோ. அடுத்து ஓகே, இது பார்த்தீங்கன்னா புணர்ச்சி, அதாவது உயிர்முன் உயிர், உயிர்முன்மை, மெய்முன் உயிர், மெய்முன் மெய். ஸோ இதை வந்து நீ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டி வரும். ஸோ உயிர்முன் உயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அடி. மணி அடியை பிரிச்சோம் எப்படின்னா என்ன வரும்னா மணி கூட்டல் அடின்னு வருமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீன்றத இன்னு கூட்டல் ஈன்னு வரும். இன்னு கூட்டல் இ பிளஸ் அடி அப்படின்னு வருமா. ஸோ உயிர் முன் உயிர், உயிர் முன் உயிர் வந்திருக்கா. ஸோ அதனால என்னது உயிர் முன் உயிர். அடுத்து உயிர்முன் மெய். உயிர்முன் மெய் பார்த்தீங்கன்னா பனிக்காற்று. பனிக்காற்று பிரிச்சோம்னா பனி கூட்டல் காற்று அப்படின்னு வரும். இதை பிரிச்சோம்னா இன்னு கூட்டல் இ பிளஸ் இக்கு கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்ப இது என்னன்னு சொல்லிக்காங்க, உயிர்முன் மெய்யா. ஸோ இது பார்த்தீங்கன்னா உயிர்முன் மெய். ஓகேங்களா. ஸோ அதனால அதை வந்து உயிர்முன் மெய்க்கு பனிக்காற்று அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெய்முன் உயிர், அதே மாதிரி தான் நிமிஷம். மெய்முன் உயிர் பார்த்தீங்கன்னா ஆளிலை அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெய்முன் மெய் பார்த்தீங்கன்னா மறைக்கலைன்னு வரும். இதே மாதிரி பிரிச்சு பாருங்க வரும். ஓகேங்களா. சரி ஓகே. தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படும் எழுத்தாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ தென்னகத்து பெர்னாட் ஷா அப்படின்னா பேரறிஞர் அண்ணா. அடுத்து ஸோ கைலாஷ், அதாவது இந்தியாவின் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவிய கைலாஷ் சத்யார்த்தி நோபல் பரிசு பெற்ற ஆண்டு இது. ஸோ இதான் நம்ம என்ன இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா. ஸோ மலாலா இவங்க 2 பேரும் ஒரே டைம்ல வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 2014 வந்து வாங்கியிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி. அவர் வந்து என்ன அமைப்பை நிறுவிப்பாருன்னா இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படின்ற அமைப்பை நிறுவி குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவார். கிட்டத்தட்ட 50,000 நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு இந்தியா முழுசும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் குழந்தைங்களுக்காக இந்த அமைப்பு மூலயமா. ஸோ அதனால அவருக்கு வந்து 2014 பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து தமிழரின் சிற்பக்கலை தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனி. தமிழின் தொன்மையான இலக்கண நூலாகிய தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றிய குறிப்பு காணப்படுகிறது அப்படின்னுக்காங்க. மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை சீவக சிந்தாமணி மூலம் அறியப்படுகிறது அப்படின்றாங்க. சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம் பெற்றுள்ளது அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல இந்த 3ல எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும்தான் சரி. அதாவது தமிழ்ல வந்து தொன்மையான இலக்கணம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தொல்காப்பியம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சிற்பக்கலையை பற்றி சொல்லியிருப்பாங்க, அதுக்கான இலக்கணத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி பார்த்தீங்கன்னா இடம்பெற்றுள்ளதுன்னு இருக்காங்க. ஸோ அதுவும் கரெக்டா. பட் மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்ததை சீவக சிந்தாமணி சொல்லியிருக்குன்னு இருக்காங்க. ஸோ பட் இது பார்த்தீங்கன்னா தப்பு. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் இதுதான். இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புன்றதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேங்களா. சரி ஓகே. தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்திய கோத்தாரி கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு. அதாவது கோத்தாரி கல்விக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. 1964. அது வந்து மகளிர் கல்வியை வலியுறுத்தி. ஓகேங்களா. ஸோ மறக்கக்கூடாது. கோத்தாரி கல்விக்குழு எதை இது பண்ணாங்கன்னா மகளிர் கல்வியை வலியுறுத்துறாங்க. ஸோ அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1964 அமைக்கப்பட்டது.
அடுத்து சொல் பொருள் பார்க்கலாம். சதிர். சதிர்னா என்ன வரும்னா சதிர் நடனம் அப்படின்னுவாங்களே, சதிர் நடனம். அடுத்து தாமம். தாமம்னா என்னது? மாலை. கரி குருத்துனா என்னது? கரினா யானை, குருத்துனா தந்தம். ஸோ யானை தந்தம். படிக்கு உர. படிக்கு உரனா அப்படின்னா படிக்கு அப்படின்னா படி அப்படின்னா நிலம், உர அப்படின்னா விழ. ஸோ நிலத்தில் விழ. சதிர் நடனம், தாமம் மாலை, கரிக்குருத்து யானை தந்தம், படிக்கு உர, நிலத்தில் விழ. அடுத்து முத்துலட்சுமி அவரை பத்தி ஒரு கூற்று. அடையாற்றில் 1929 அவ்வை இல்லம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி 1950 புற்றுநோய் மருத்துவமனை ஆகியவற்றை நிறுவினார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். இது நோட் பண்ணும். அடுத்து இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், பட் வந்து இந்திய லெவல்ல பெண்கள் சங்கத்துல முதல் தலைவர். அதே மாதிரி சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி, தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தார் அப்படின்னுக்காங்க. ஸோ இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3 தான் சரி. ஓகேங்களா? சரி, ஓகே. 1 வந்து தப்பு. அடுத்து பார்த்தீங்க இயர் வந்து மாறும். சென்னை இயர்னு சொல்லிட்டு பாருங்க. அடுத்து ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அடையாற்றில் 1931 தொடங்கியிருப்பாங்க அவ்வை இல்லம். அதே மாதிரி 1954 புற்றுநோய் மருத்துவமனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 1931 அவ்வை இல்லம், 1954 பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மருத்துவமனை. அதனால தான் அது தப்பு. அடுத்து ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலைத்தாமம் வளையுடன் நாச்சி என்ற பாடல் அரிகளை பாடியவர் யார்? ஓவிய விதானத்து உரைபெரு நித்திலத்து மாலைத்தாமம் வளையுடன் நாச்சி சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள். அதாவது ஓவியத்தை பத்தி சொல்லிப்பாரு இளங்கோவடிகள். ஓகே. தமது அறிவியல் அனுபவங்களை கையருகே நிலா என்ற தலைப்பில் நூலாக எழுதியவர் யார்? மயில்சாமி அண்ணாதுரை. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கையருகே நிலா அப்படின்ற ஒரு தலைப்புல பாத்தீங்கன்னா நூல் வந்து எழுதியிருப்பாரு மயில்சாமி அண்ணாதுரை. அடுத்த இலக்கம் குறி பார்க்கலாம். இந்நிலங்குருளை அதிர்குரல் வெறியி எருத்துக்கோடு. ஸோ இது நம்மளுக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுதுன்னு வெறி. ஈ வந்துச்சுனாவே ஈ சொல்லிசை அளபடைன்னு வரும் தெரியும். ஸோ சிக்கு பார்த்தீங்கன்னா 1, 2 இருக்கு. அதே மாதிரி டிக்கு 3 இவங்களே கொடுத்துட்டாங்களா, அப்ப டிக்கு 3. எருதினது கோடு. ஸோ எருத்தினது கோடு அப்படின்னு சொல்லிட்டு கோடுன்னு என்ன தந்தம், அந்த கொம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லிக்காங்க. ஸோ அதோடையது அப்படின்ற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னிலங்குருளை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பண்பு தொகை வரும். அதிர்குரல் அப்படின்னா வினைத்தொகை வரும். அடுத்து உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை. உரிச்சொற்கள் செயலுக்கே உரியன என்று கூறியவர் யார்? நன்னூலார். அவர் தான் வந்து உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்த பொருள் இருக்கு, அதே மாதிரி உரிச்சொற்கள் வந்து செயலுக்கு தான் வந்து உரியது அப்படின்னு சொன்னது யாருன்னா நன்னூலார். அடுத்து வந்து சொல் பொருள் பார்க்கலாம். தும்பினா என்னன்னு சொல்லுவோம்? ஒரு வகை வண்டு. துவரைனா பவளம். விசும்புனா வானம். அசும்புனா நிலம் வரும் இல்லையா? ஸோ விசும்புனா வானம். மதியம்னா நிலவு. திங்கள், இந்து இந்த மாதிரி எது இருந்தாலும் நிலவு. ஸோ தும்பி ஒரு வகை வண்டு, துவரை பவளம், விசும்பு வானம், மதியம் நிலவு. அடுத்து மயில்சாமி அண்ணாதுரை தொடர்பான கீழ்கண்ட கூற்று சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன? இளையகலாம் சொல்லுவாங்க அவரை. இவர் வந்து கோவை மாவட்டம் கோதவாடி என்ற சிற்றூரில் பிறந்தவர். ஸோ இது வந்து கரெக்டு. அதே மாதிரி சந்திராயன் 1 திட்டத்துல பாத்தீங்கன்னா திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் இவர் மயில்சாமி அண்ணாதுரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1981 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்து இவர் தற்போது இயக்குனராக பணிபுரிகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2 தான் சரி. ஓகேங்களா? ஸோ வந்து 3வது வந்து தப்பு. இயர் வந்து சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 1982 அதெல்லாம் அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக ஒரு இதில் சேர்ந்துருப்பாரு. ரொம்ப அடிமட்ட இதில் வந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 8 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 இந்திய தேசிய செயற்கைக்கோளில் பார்த்தீங்கன்னா செயல் திட்ட இயக்குனராக வந்து அவர் வந்து இருந்திருக்காரு அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2004 இந்தியாவின் முதல் நிலவு களத்திட்டத்தின் இயக்குனராக உயர்ந்தார். ஃபர்ஸ்ட்
எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனராக வந்தார் பார்த்தீங்கன்னா 2004ல். அதே மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 இந்திய மற்றும் சர்வதேச அறிவியலாளர்களை தலைமை தாங்கி நிலவில் நீர் கண்டுபிடித்தது ஒரு வரலாற்று நிகழ்வு. ஓகேங்களா. ஸோ அந்த சந்திராயன் 1ல இயக்குனராக பணியாற்றி அப்ப ஓகே ஓகே இவரை பற்றினது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். அடுத்து பார்க்கலாம். ஓகே எத்தனாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா டேஸ் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் குழு முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது. ஹண்டர் குழுனாவே என்னது 1882. அது பார்த்தீங்கன்னா ஹண்டர் குழு. அதே மாதிரி இதுவும் பெண் கல்விக்கு வந்து சொன்னதான். இது பார்த்தீங்கன்னா 1882. நம்ம மேலே இன்னொன்று பார்த்தோம் இல்லைங்களா, கோத்தாரி குழு. கோத்தாரி குழு பார்த்தீங்கன்னா 1960. அதுவும் மகளிர் கல்வி தான். இது ஹண்டர் குழு பார்த்தீங்கன்னா அப்பவே 1822 பிரிட்டிஷ் இருந்த டைம்ல. 4000 திவ்ய பிரபந்தம் என்ற தொகுப்பில் நாச்சியார் திருமொழி என்ற தொகுதியை பாடியவர் யார்? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் 4000 திவ்ய பிரபந்தம். அதில் பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி அப்படின்னாவே நமக்கு நல்லாவே தெரியும். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள். ஓகேங்களா. ஆண்டாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சியார் திருமொழி. அவங்களுக்கு இன்னொரு பேருமே நாச்சியார் தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ வந்து அதை வச்சு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், நாச்சியார் திருமொழி. ஓகேங்களா. ஸோ பெரியாழ்வார் அவங்களோட மகள். ஓகே அடுத்து பார்க்கலாம். ஓகே இது பாருங்க, சிவன், விக்ரம் சாராபாய், அப்துல் கலாம், அருணன் சுப்பையா. ஸோ அவங்கள பத்தின ஒரு இது கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி வரும். சிவன் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் 9வது தலைவர் தான் சிவன். ஓகேங்களா. ஸோ இது தனியாக கூட கேட்க வாய்ப்பு உண்டு. விக்ரம் சாராபாய் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்வாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வரதுக்கு காரணமே இவர் தான் வந்திருப்பாரு. அதே மாதிரி நமக்கு நல்லாவே தெரியும் அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா இந்திய ஏவுகணை நாயகன் சொல்லுவாங்க. அருணன் சுப்பையா பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுற்றுக்கலம் திட்டத்தின் இயக்குனர். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து காரியாசன் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனரின் மாணாக்கர் ஆவார். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி மாக்காரியாசன் என்று பாயிர செய்யுள் இவரை சிறப்பு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ காரியாசன் பார்த்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் அவர். அதுமாதிரி காரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இயற்பெயர், ஆசான் என்பது பார்த்தீங்கன்னா தொழில் அடிப்படையில் அமைந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா மாக்காரியாசன் அப்படின்னு சொல்லிட்டு பாயிர செயல் வந்து இவர் என்ன பண்ணுறது சிறப்பு செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து சரிதான். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா கீழ்கணக்கு நூலில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் எழுதியிருப்பார் ஒரு நூல், காரியாசன் எழுதுனது. அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை உழவை தலை. ஸோ இது வந்து என்ன அணி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏகதேச உருவக அணி. ஏகதேச உருவகன்னா என்னது, ஒன்று வந்து உருவகம் செஞ்சுட்டு இன்னொன்று வந்து அதை இது பண்ணாமல் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஓமை பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா கப்பேர் பண்ணி சொல்லாமல் விட்டுருப்பாங்க. அதை ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்துக்கணும் என்ன திருக்குறள் என்ன அணி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்து முக்குளர் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால் அப்படின்ற அடியில முக்குழல் அப்படின்ற சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. முக்குழல் தான் வேங்கை அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்து பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி போராடிய மலாலா நோபல் பரிசு பெற்ற ஆண்டு எது? என்னதான் நான் சொன்னேன் இல்லையா, 2014. அடுத்து ஓகே இந்த வகை பட்டியல் அறிவு நிலையை பத்தி, அதாவது ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 6 அறிவு வரைக்கும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அது பார்த்தீங்கன்னா அதோட அறிவு நிலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஓரறிவு தொல்காப்பியத்துல சொல்லிப்பாங்க இல்லையா. ஓரறிவு அப்படின்னா பார்த்தீங்கன்னா உற்றறிதல். ஈரறிவு பார்த்தீங்கன்னா சுவைத்தல். மூவறிவு பார்த்தீங்கன்னா நுகர்தல். 4 அறிவு பார்த்தீங்கன்னா காணல். ஓகேங்களா. அது ஒரு
காலம் டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும். ஓகே, வல்லின மிகா இடங்கள் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது எதுன்னு கேட்காங்க. ஸோ வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் சொல்லிட்டு நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை பத்தினா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். பெயரச்சத்தில் மற்றும் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்த்த பையன் குடித்தண்ணீர். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு ஓடா குதிரை. அது இது என்னும் சுட்டு பெயரின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது செய் இது கான். ஸோ இதுல கரெக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கரெக்ட் 3 கரெக்ட். பெயரச்சத்திலும் அதே மாதிரி வினைத்தொகையில வல்லினம் மிகாது, அது கரெக்ட் தான். பட் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சத்துல மிகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓடா குதிரைன்னா ஓடா குதிரைக்கு வரும் மிகும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இந்த அந்த சுற்றுச்சொல் அது இதுன்ற மாதிரி அந்த இந்த அதுல பாத்தீங்கன்னா மிகும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாங்க, 10th கொடுத்துருப்பாங்க, பழைய புக்ல கொடுத்துருப்பாங்க 12 பாயிண்ட். ஸோ நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான இந்த மற்ற ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. நான் ஷார்ட்கட்டோட சொல்லியிருக்கேன், எக்ஸ்பிளைன் பண்ணும்போது 10th நீங்க ஃபுல்லா படிச்சிருந்தீங்க, பழைய புக் படிச்சிருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, அடுத்து வல்லினம் மிகா இடங்களில் பொருத்தமற்றது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? வல்லினம் மிகா இடங்கள் எது எது? வியங்கோல் வினைமுற்றுத்தொடர், படி என முடியும் வினையச்சம், உருவக சொற்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை. இதுல பாத்தீங்கன்னா பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மிகும் இடம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வியங்கோல் வினைமுற்று மிகாது, கரெக்டா? படி என்னும் முடியும் வினையச்சத்துல மிகாதுன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகையில விதியில தான் என்னது மிகும், தொகையில மிகாது. ஸோ அப்படின்னும் போது டி. அப்போ உருவக சொற்கள்ல பாத்தீங்கன்னா மிகும். ஆன்சர் என்ன? சி தான் ஆன்சர். ஏன்னா பொருத்தமற்றதான் கேட்டிருக்காங்க. இதுல எதுவுமே மிகாது. ஏ பி டி 3மே மிகாது. ஆக்சுவலி வல்லினம் உருவக சொற்கள் மட்டும் தான் மிகும். ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதவி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க. எப்ப அறிமுகப்படுத்திருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2002 அறிமுகப்படுத்திருப்பாங்க. தொடர்வண்டி உணவு வழங்கல் அதே மாதிரி சுற்றுலா கழக இணைய வழிப்பதவி 2002. ஓகே, சொல் பொருள் பார்க்கலாம். கடறு அப்படின்னா காடு. குரல் என்ன நம்மளுக்கு நல்லாவே தெரியும், குட்டி. இணைந்துனா என்னன்னு வரும்? துன்புறுத்தல். உயங்குதல்னா வருந்தல். 2 சுழின்னா இது, 3 சுழி கிடையாது. 3 சுழினா தான் சேர்ந்து. இந்த இணைந்து பாத்தீங்கன்னா துன்புறுதல். ஓகேங்களா? சரி, ஓகே. நூலகங்களின் சிறப்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனின்னு சொல்லியிருக்காங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், தஞ்சையில இருக்க சரஸ்வதி மகா நூலகம். அதே மாதிரி உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் சென்னை எழும்பூரில் கன்னிமாரா நூலகம் அதுன்னு சொல்றாங்க. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் நூலகம் டெல்லி தேசிய நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 3ல நம்மளுக்கு பார்த்த உடனே தெரியுது, 3 வரவே வராது, தப்புன்னு தெரியும். ஸோ அப்படிங்கும்போது 1 2 மட்டும் தான் சரி. அப்ப இந்திய மொழிகளில் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படுற இடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல இருக்கு, பண்ணுங்க. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இப்படிகள் இடம்பெற்ற நூல். மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு என்னது? இது சிறுபஞ்ச மூலம். இதோட ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க. இது கூட முன்னதான் பார்த்தேன். இது ஆக்சுவலி நான் கொஸ்டினா கேட்டேன், இங்க ஆன்சரா வந்திருக்கு. மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். ஓகே, சொல் பொருள் பார்க்கலாம். பூவைன்னா என்னன்னு வரும்? நாகனவாய் பறவை. பொலம்னா என்னது? அழகு. பொலினா தானிய குவியல். புலைனா ஒரு வகை மான். சோ பொலம்னா அழகு, பொலினா தான் தானிய குவியல். பூவைனா நாகனவாய் பறவை. ஓகே, ஆண்டாள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனிச்சு பார்க்கலாம். சோ திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 நம்மளுக்கு தெரியும். அதுல ஆண்டாள் மட்டும்தான் பெண் அப்படின்றாங்க. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் ஆகும். இத்தொகுப்பில் ஆண்டாள் பாடியதாக 2 தொகுதிகள் உள்ளன அப்படின்னு நினைக்காங்க. சோ இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டினாள் அப்படின்னு சொல்லுவாங்க. சுடி கொடுத்த சுழகொடின்னுவாங்க. அதனாலதான். சோ அப்படின்னு பார்க்கும்போது 3மே கரெக்ட் தான். ஓகேங்களா? சரி, ஓகே. PSLV திட்டத்தை, அதாவது போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அதோட சுருக்கம் தான் PSLVன்னு இல்லையா? அதோட தொடங்க அரசாங்கம் இசைவு தந்த ஆண்டு எது அப்படின்னு கேக்குறாங்க.
ஆன்சர் பாத்தீங்கன்னா 1983 வந்து கொடுத்துருப்பாங்க PSLV ஸ்டார்ட் பண்றதுக்கு 1983. ஓகே ஓகே, சொல் பொருள் பார்க்கலாம். முருகு, மல்லல், செரு, புரைதப, இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ முருகுனா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, முருகுனா என்னது? தேன், அழகுன்னு சொல்லுவாங்க, தேன். மல்லல்னா வளம். செருனா என்னது? வயல். புரைதப அப்படின்னு குற்றமின்றி. சோ முருகுனா வளம், முருகுனா தேன், மல்லல்னா வளம், செரு வயல். அடுத்து பாத்தீங்கன்னா புரைதப என்ன வரும்? குற்றமின்றி. ஓகே, அடுத்து இடைச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து இயங்கும் இயல்பை உடையது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். ஓகேங்களா? சோ இடைச்சொற்கள் வந்து இடைச்சொற்கள் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்கன்னா பெயரையும் வினையும் சார்ந்துதான் இயங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த கொண்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இடைச்சொற்கள் சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா வினையும் பெயரையும் தான் இது பண்ணும், தனியா இயங்காது அப்படின்றாரு. அது சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தொல்காப்பியர். சங்ககால பெண்பா புலவர்கள் இடம்பெறாதவர் யார்? அது பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மங்கையர்க்கரசியார். ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, சங்ககால பெண் புலவர்கள் லிஸ்ட் அப்படி கொடுத்துருப்பாங்க. ஒரு 9-10 பேர் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ படிச்சிருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? காக்கை பாட்டியார், நன்முலையார், வெண்ணி குயத்தியார், இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து அப்துல் கலாம் தொடர்பான கூற்றுகளில் சரியானதுன்னு பார்க்கலாம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியவர், நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கரெக்ட். இந்தியாவின் உயர் விருதான பாரத ரத்னாவை வந்து பெற்றிருக்காரு, இதுவும் கரெக்ட். எப்ப பெற்றிருக்காருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர், நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். நம் பள்ளி கல்வியை தமிழ் வழியில் கற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மூணுமே கரெக்ட் தான், அனைத்தும் சரிதான். ஓகே, இது பாத்தீங்கன்னா நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, அறிவு நிலை வந்து பார்த்தோம். அதாவது பாத்தீங்கன்னா அதோட உணர்வு, என்னென்ன உணர்வு இருக்குன்னு பார்த்தோம். இது பாத்தீங்கன்னா அதை சேர்ந்த அந்த இது எதுன்னு கேக்குறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என்ன விலங்கு, என்ன உயிரினம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓரறிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மரம், புல், இதுதான் ஓரறிவுன்னுவாங்க. ஏன்னா அதால உணர்ச்சி அந்த இது பண்ணதான் பண்ண முடியும், மற்றபடி வேற எந்த ஒரு இதுவுமே அதுக்கு இருக்காது. சோ அதனால பாத்தீங்கன்னா மரம், புல். ஈரறிவு பாத்தீங்கன்னா சிப்பி, நத்தை. அடுத்து மூவறிவுன்னு பாத்தீங்கன்னா என்னன்னு வரும் பாத்தீங்கன்னா கரையான், எறும்பு. அடுத்து 4 அறிவு பாத்தீங்கன்னா நண்டு, தும்பி. அதுவே ஒரு லிஸ்ட் இருக்கும், பார்த்து படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து ஓகே, வளர்மதி பற்றிய சரியான கூற்றுகள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றி 2வது பெண் அறிவியல் அறிஞர் இவர். அடுத்து 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரோட்டார் இமேஜிங் செயற்கைக்கோள், அதாவது ரிசார்ட் 1ன்னு சொல்லுவாங்க. அந்த திட்டத்தில் வந்து இயக்குநராக பணியாற்றினார். 2014 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1, 2 மட்டும் தான் சரி, 3 வந்து தப்பு. சோ இயர் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் பண்ணுங்க. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என்ற அடி இடம் பெற்றுள்ள நூல். கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் எதுன்னு பாத்தீங்கன்னா திவாகர நிகண்டு. கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும். அடுத்து தன்னிழல் தங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது பாத்தீங்கன்னா என்ன, அதாவது ராவண காவியம்ல வரும். ராவண காவியத்துல என்ன காண்டத்துல வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழக காண்டம். ஓகேங்களா? சோ தமிழக காண்டத்துல இடம் பெற்றுக்கும். தன்னிழல் தாங்கவே தாய்மை மீதுற நன்னரில் வலிய சென்னாய் உயங்குவே. அதாவது வந்து சென்னாய் என்ன பண்ணும், அந்த இதுல சென்னாயோட இடம் என்ன, பாலை தானே. பாலை அந்த இதுல பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு இதா இருக்கும் இல்லையா, வெப்பம் அதிகமா இருக்கு. சோ அப்ப வந்து அந்த தாய் நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த குட்டிக்கு வந்து நிழல் கிடைக்கணும்ன்றதுக்காக தன்னோட நிழல், அது காஞ்சாலும் பரவாயில்ல வெயில்லன்னு சொல்லிட்டு அதோட நிழலை வந்து கொடுத்துட்டு அது வெயில்ல இது பண்ணும். அந்த குட்டி வந்து அந்த வெயில்ல வந்து அந்த நிழல்ல வந்து வேலை பாரும். ஸோ அந்த அளவுக்கு தாய்மை வந்து ரொம்ப ஒரு இதானது அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது பாத்தீங்கன்னா அதாவது ராவண காவியத்துல தமிழக காண்டம்.
அவங்க உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராவண காவியம் எழுதுனது யாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா கீழே கமெண்ட் பண்றீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அதே வல்லின மிகா இடங்கள் தொடர்பான கூற்றுகள். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது, அதே மாதிரி வெளித்தொடர்களில் வல்லினம் மிகாது, வன்தொடர் குற்றியலுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துக்காட்டோட சொல்லியிருக்காங்க. சோ இதுல எது அப்படின்னு சொல்லிட்டு மிகா இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2 வந்து பாத்தீங்கன்னா மிகாது. எழுவாய் தொடர்ல அதாவது குதிரை தாண்டியதுல மிகாது, விழித்தொடர்களையும் அதே மாதிரி மிகாது. பட் 3ல வந்து மிகும். வன்தொடர் குற்றியல்களின் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லின மிகாத சொல்லிக்காக இது தப்பு. மிகும். கேட்டு கொண்டான் அப்படின்னு வரும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 1, 2 மட்டும்தான் என்னது சரி. ஓகேங்களா? சரி, ஓகே. யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு உரை எழுதினார்? பாத்தீங்கன்னா அது நம்மளுக்கு அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இல்லையா, தந்தை பெரியாருக்கு. ஓகே, இதுல வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 நாட்களா மாசமா, புலவர் குழந்தை, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு உரை, தந்தை பெரியார். இது 1, 2, 3, 4 4 கீவேர்டு, 4 படிச்சுக்கணும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கூட அடிக்கடி கேட்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ராவண காவியம் சம்பந்தமா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா அடிக்கடி கேட்கறது இதுதான். இந்த 25 நாள் புலவர் குழந்தை, ராவண காவியம் இயற்றியது யாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா வந்து அதே மாதிரி சொல்லியிருப்பாரு. எனக்கு இலக்கியத்துல பிடிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி அது கலிங்கத்து பரணின்னு சொல்லியிருப்பாரு. ரைட்டு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரிலாம் சொல்லிப்பாரு. இதே பாத்தீங்கன்னா புரட்சி அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ராவண காவியம் காலத்தின் புரட்சி அந்த மாதிரி ஏதோ ஒரு சொல்லியிருப்பாரு. சோ அது பாத்தீங்கன்னா அண்ணா சொன்னதுதான். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த மாதிரிதான் அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் இதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா பட்டியல் 1 சொல்லு பொருள். நவிழல். நவிழல் அப்படின்னா சொல்லல். மின்னாள். மின்னாள் அப்படின்னா மின்றது அப்படின்னோமா, அப்ப ஒளிர மாட்டாள், எதிர்மறையில வந்திருக்கு. யாண்டும். யாண்டும்னா என்னது, எப்பொழுதும். தணல்னாவே என்ன, தணல் அனல் அப்படின்னாலே நெருப்பு. சோ நவிழல் சொல்லல், மின்னாள் ஒளிர மாட்டாள், யாண்டும் எப்பொழுதும், தணல் பாத்தீங்கன்னா நெருப்பு. ஓகே. அத்து அற்று அம் முதல இடைச்சொற்கள் எந்த வகையில் அடங்கும்? இது படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பிரிச்சு எழுதுறது. அது பிரிச்சு எழுதும் போது பாத்தீங்கன்னா இடைநிலைகள் வந்து சொல்லியிருப்பாங்க. இடைநிலைகள்னா என்ன, சாரியைனா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதுல அத்து அற்று அம் இது பாத்தீங்கன்னா இந்த இடைச்சொற்கள் வந்து எந்த வகையில அடங்கும்னு கேக்குறாங்க. இடைச்சொற்கள் தான், பட் எந்த இது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாரியில அடங்குறது. ஓகே. சூடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படும் பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யார்? சோ நம்ம முன்னதான் பார்த்தோம் இல்லையா, சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னாவே யாரு அப்படின்ற மாதிரி நான் பார்த்தோம். யாரு? ஆண்டாள். அதெல்லாம் யார் இவங்க பாத்தீங்கன்னா பெரியாழ்வாரோட வளர்ப்பு மகள். இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேக்குறதுதான். ஓகேங்களா? சுடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னா ஆண்டாள் நம்மளுக்கு தெரியும். அதே போல பாத்தீங்கன்னா பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் யாருன்னு கேட்கலாம். அவங்கதான் வந்து ஆண்டாள். நாச்சியார் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரியாழ்வார்கிட்ட இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நாச்சியார் ஆண்டாள் சொல்றோம், பட் இவர் வந்து ஒரு பேர் வச்சிருப்பாரு. யாரு? பெரியாழ்வார். சோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பெண்மையை போற்றும் கவிதை அடிகள் தொடர்பான கூற்றுகள் கவனி. ஓகேங்களா? சோ 3 வந்து ஒரு கோட்ஸ் வந்து கொடுத்துட்டு இதுல எது சரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி திருவிக்கா வந்து சொல்றாருன்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மங்கையராய் பிறப்பதிலே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது வந்து கவிமணி அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு இருக்காங்க. அடுத்து பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு? பாவேந்தர் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது சரி அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? சோ இதுல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3 வந்து சரி. இது பாத்தீங்கன்னா யார் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா நீங்க சொல்லணும், கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது 2 பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மான்னு சொன்னது கவிமணி தான். பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இருக்கும் வரை வந்து பாத்தீங்கன்னா நாடு வந்து உருப்படாதுன்னு சொன்னது பாவேந்தர். அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த படிப்பில்லாத பெண்கள் வந்து கலர் நிலத்துக்கு ஒப்பானவங்க அப்படின்னு சொன்னது பாத்தீங்கன்னா நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் தான். சோ இது யாரு சொன்னதுன்னு பாருங்க, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இது சொல் பொருள் என்னன்னு பார்க்கலாம். மைவனம், முருகியம், சிறை, சாந்தம். ஓகே. மைவனம்னா
மலைநெல் அததான் மைவனம் அப்படின்வாங்க. முருகியம், முருகியம்னா குறிஞ்சி பறைதான் முருகியம். சிறை, சிறைனா என்னன்னு சொல்லுவாங்க? இறகு. அடுத்து சாந்தம், சந்தனம். சாந்தம் அப்படின்னு இல்லையா, சாந்தம் சந்தனம். ஓகேங்களா, ஓரளவுக்கு ஈஸியா ஞாபகம் வச்சுற மாதிரி தான் இருக்கு இல்லையா. சாந்தம் சந்தனம் சந்து சாந்து அப்படின்னு மாதிரிதான். சிறை இறகு, சிறை பறவைகள்வாங்களா, அதாச்சும் சிறை இறகு, பறவைகளுக்கு இறகு இருக்கு. முருகியம், முருகியம்ன்றது குறிஞ்சிப்பறை, குறிஞ்சிப்பறை தான் முருகியம்வாங்க. மைவனம், வனம்னாவே என்னது, காடுன்ற மாதிரி வருமா, காட்டுலதான் நெல் விதைக்கிறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மழை நெல். அடுத்து அமெரிக்காவின் இணையவழி மளிகை கடை தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பாத்தீங்கன்னா 1989 என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா 1981. ஓகேங்களா, மறக்கூடாது. 89. ஆவண காப்பக நூலகமாக திகழும் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் கொல்கத்தாவில் தொடங்கப்பட்டது. ஓகேங்களா, ஆவண காப்பகமா ஃபைல்ஸ் எல்லாம் வந்து காப்பாத்து செய்து பாதுகாப்பு வச்சுக்கிறதுக்காக ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அது கொல்கத்தா, கொல்கத்தா நூலகம். அது அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 1836 வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆவண காப்பகமாக நூலகமாக திகழும் இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். கொல்கத்தா நூலகம். அது தொடங்கப்பட்ட ஆண்டு 1831. இது அப்படி ஃபுல்லாவே கீவேர்டு தான். ஆவண காப்பக நூலகம், கொல்கத்தா, 1836. இது மூணுமே கீவேர்டு தான். இது பாருங்க, பிறந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. முத்துலட்சுமி, மோவலூர் ராமமிர்தா, அடுத்து பாத்தீங்கன்னா பண்டித ரமாபாய், சாவித்ரிபாய் புலே, 4 பேர் கொடுத்துருக்காங்க. அவங்க பிறந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ முத்துலட்சுமி பாத்தீங்கன்னா 1886. மூவலூர் ராமமிர்தம் பாத்தீங்கன்னா அவங்களோட 3 வயசு வந்து பெரியவங்க, 1883. ஓகேங்களா. சோ இது 2 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மூவலூர் ராமமிர்தம் 83, அடுத்து 86 முத்துலட்சுமி பிறக்கிறாங்க. சரி, ஓகே. அடுத்து பண்டித ரமாபாய். பண்டித ரமாபாய் பாத்தீங்கன்னா 1858. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 1857 என்னது, அந்த கிரேட் ரிவால்ட் அப்படின்னுவாங்க இல்லையா, புரட்சி வரும் இல்லையா, அது கிரேட் ரிவால்ட் இருக்கு இல்லையா, அது. சோ அதுக்கு ஒரு வருஷத்துக்கு கழிச்சு பிறந்திருக்காங்க. யாரு? பண்டித ரமாபாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. மீதி இருக்கிறது சாவித்ரிபாய் புலே 1831. அவங்கதான் ஃபர்ஸ்ட் ரொம்ப 1831. ஓகேங்களா. சரி, ஓகே. ஞாபதிகாரம், தொடையாதிகாரம் ஆகிய நூல்கள் எழுதியவர் யாரு? யாரு? புலவர் குழந்தை. ஞாபதிகாரம், தொடையதிகாரம் ஆகிய நூல்கள் எழுதியவர் யாரு? புலவர் குழந்தை. அடுத்து ஓகே, சொல் பொருள் பார்க்கலாம். அனித்து, அனித்துனா அருகில். தாழி, தாழினா சமைக்கும் கலன். நார்வ, நார்வ அப்படின்னா முளைப்ப. தாவா அப்படின்னா கெடாது இருத்தல். அனைத்து அருகில், தாழி சமைக்கும் கலன், நார்வ முளைப்ப, தாவா கெடாது இருத்தல். ஓகேங்களா. சரி, இது பதான் நூல் ஆசிரியர். இரண்ட வீடு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இரண்ட வீடுனாவே யாரு? பாரதிதாசன். அடுத்து பார்க்கலாம். நடந்தாய் வாலி காவேரி. ஏக்கு வந்து 3, 2 இருக்கு. சரி, ஓகே. ஓகே, நடந்தாய் வாலி காவேரி அது யாரு? யாருன்னு பாத்தீங்கன்னா தி ஜானகிராமன் வரும். ஓகே, வேற என்ன? மின்சாரப்பூ. மின்சாரப்பூ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மேலாண்மை பொன்னுசாமி. சூடியப்பூ சூடற்கா வேற எக்ஸ்ட்ராவா இருக்குது, நாஞ்சில். ஓகேங்களா. இரண்ட வீடு பாரதிதாசன் தெரிஞ்சாச்சு. நடந்தாய் வாலி காவேரி பாத்தீங்கன்னா தி ஜானகிராமன். அதே பாத்தீங்கன்னா மின்சாரப்பூ, மேலாண்மை பொன்னுசாமி, சூடியப்பூ சூடற்கா நாஞ்சில் நாடார். ஓகேங்களா. சோ இந்த ஜானகிராமன் இருக்கா இல்லையா, இவர் வந்து நிறைய அந்த பயண கட்டுரைகள் நிறைய எழுதுவாரு. ஸோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா அந்த நடந்தாய் வாலி காவேரி அப்படின்றது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பயண கட்டுரை மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா இந்த நடந்தாய் வாலி காவேரி, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ஊருக்கு போயிருப்பாரு. ஸோ அந்த ஊர் பேஸ் பண்ணி தான் அவரோட நூல்லாம் இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்து அலெக்சாண்டர் டேஸ் வயதில் தமது தந்தையின் போர்க்கள தளபதி ஆனார். அவரோட 16 வயசுல என்ன பண்ணுவாரு? அலெக்சாண்டர் தந்தையின் போர்ப்படை தளபதியா ஆயிருப்பாரு. அடுத்து அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊங்கியத்தூ இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என்னது? ஏகதேச உருவகாணி. அன்புநான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்னு ஏகதேச உருவகாணி. ஓகே, விக்ரம் சாராபாய் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை பார்ப்போம். இவரது பெயரில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு அப்படின்னு இருக்காங்க.
அடுத்து ஆரியபட்டா என்ற முதல் செயற்கைக்கோள் ஏவுதளத்துக்கு காரணமானவர் விக்ரம் சாராபாய்னு இருக்காங்க. இவரோட முயற்சியால தான் இஸ்ரோவே தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் அவர் வந்து விண்வெளி இதோட தந்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. அது வந்து அதனாலதான் இஸ்ரோவை ஸ்டார்ட் பண்ணதே இவர் தான். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் ஏவுதலுக்கு காரணமா இருந்தாலும் இவர் தான். ஓகேங்களா. அதனாலதான் வந்து அதாவது அவருக்கு அடித்தளம் போட்டதே இதுதான், இந்த இஸ்ரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம். ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட பெயர்ல விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இருக்கு, அது பெங்களூர்ல இருக்குன்னு இருக்காங்க. இது வந்து தப்பு. பெங்களூர்ல வந்து இல்ல, எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் பாத்தீங்கன்னா 2, 3 மட்டும்தான் சரி. ஓகேங்களா. அடுத்து ஓகே, இது பாத்தீங்கன்னா நூல் ஆசிரியர். ஓகே, நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன? சிறுபஞ்சு மூலம் காரியாசர். சிக்கு 4, ஆன்சர் டி. ஈஸியா முடிஞ்சா? சரி ஓகே, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஓகே, சிவப்பு சரி சிவப்பு சரி சிக்கு தான் 4, ரைட். சிக்கு 4, 2 இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து இன்ப ஒளி. நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இன்ப ஒளி யாரு? பேரறிஞர் அண்ணா. ஓகே, ரெண்டும் சேமா தான் இருக்கு, இதுவும் சேமா இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சிவபரீட்சா யார் எழுதுனாங்க, தமிழ் இயக்கம் யார் எழுதுனாங்கன்னு தெரியணும். ஓகேங்களா. சரி ஓகே, என்ன தெரியல. சிவபரீட்சா இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன். ஓகேங்களா. ஸோ தமிழ் இயக்கம் எழுதுனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேங்களா. ஸோ சிவபரீட்சா தி ஜானகிராமன், இன்ப ஒளி பார்த்தோன்னா அண்ணா, சிறுபஞ்ச மூலம் காரியாசன், தமிழ் இயக்கம் பாரதிதாசன். ஓகேங்களா. சரி ஓகே, விரையாமை நார்வ வித்து உள்ள மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எடுத்துக்காட்டு உண்மை அணி. ஓகேங்களா. சரி, தி ஜானகிராமன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஓகே, இவர் தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடம், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்துள்ள தஞ்சை மண்வாசனையுடன் கதைகளை படைத்தவர் தி ஜானகிராமன். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்பாட்டை வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன் அப்படின்னுக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். அதாவது பார்த்தீங்கன்னா அவரோட கதைகளை மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாளி, கலைமகள், சுதேசமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி இந்த மாதிரி இதழ்கள்லாம் அவர் வெளியிட்டு வந்திருக்காரு. தஞ்சை மண் வாசனையோட அந்த கதைகளை படைத்தவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஜானகிராமன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோட்பாடு வச்சிருப்பார். இது ஒரு தனியாகவே ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக படிப்பதும் அவரவர் முறை அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு வச்சிருப்பாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா தி ஜானகிராமன். அடுத்து நாகசோர கருவிகள் செய்யப்படும் மரம் எது? இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஆச்சா மரம். ஓகேங்களா. அடுத்து அருணன் சுப்பையா. இப்போ நம்ம என்னதான் அவரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அவர் தொடர்பான கூற்று வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் கோதைசேரி என்னும் ஊரை சேர்ந்தவர் அருணன் சுப்பையான்றாங்க. அதே மாதிரி 1984 விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார் அப்படின்றாங்க. 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய திட்டத்தின் திட்ட இயக்குநராக இருந்தார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த செவ்வாய் கிரகம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறாருன்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. திட்ட இயக்குனராக இருந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அப்படின்னும் போது இந்த 3வது இது வந்து கரெக்டு. பட் இயரை பார்த்துக்கணும். பட் ஆக்சுவலி கரெக்ட் தான், 2013 கரெக்டு தான். அடுத்து இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏர்வாடியில் பிறந்தவர் தான். அங்கே இருக்க கோதைச்சேரி அப்படின்ற ஊரில் வந்து சேர்ந்தவர் இந்த அருணன் சுப்பையா. இதுவும் கரெக்ட். அதே மாதிரி 1984 பார்த்தீங்கன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் சேர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். விக்ரம் சாராபாயில் போயிட்டு இப்போ இஸ்ரோவில் வேலை செய்கிறாரு. ஓகேங்களா. சரி ஓகேங்களா. 3மே வந்து கரெக்ட் தான். ஸோ வந்து 3மே தனித்தனியாக வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டு படிச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து வளவன் ஏவா வானமூர்த்தி அப்படின்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. புறநானூறு. ஓகேங்களா. சரி ஓகே, ராவண காவியம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3100 பாடல்களை கொண்டது ராவண காவியம். ஓகே, அடுத்து எழுதுனது யாருன்னு சொல்லுங்க, ஆசிரியர் யாருன்னு சொல்லுங்க. ராவண காவியம். ஓகே, இது எழுதுன்னு குறிப்பாக்கலாம். மலர்கை அப்படின்னாவே ஓமை தொகை, மலர் போன்ற கை. ஓகே, வில்வால் பார்த்தீங்கன்னா வில்லும் வாளும் வருமா, இம்மு மறைஞ்சு வந்திருக்கு, அப்போ உண்மை தொகை. தவிர்க்க ஒனா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒனாத அப்படின்னு வருமா, தவிர்க்க ஒனாத அப்படின்னு வரும். ஸோ ஈறு கெட்டு போச்சு, ஈறு கெட்ட எதிர் மாதிரி பெயரச்சம். முத்தொடை தாமம்.
உடைய அப்படின்னு வந்திருக்கா, முத்துடை உடைய அப்படின்னாலே வந்திருக்கு. ஸோ இரண்டாம் வேற்றுமை தொகை. ஓகே, அடுத்து தொல்காப்பியம் எத்தனை இயல்கள், இலக்கண நூலில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்குறாங்க. 27. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, இந்த பக்கம் இது பொருள், அது வந்து கண்டுபிடிச்சவங்க யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒளிப்படி இயந்திரம், அது ஜெராக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது. அடுத்து தானியங்கி பண இயந்திரம், ஏடிஎம் இருக்கு இல்லையா, அது. அடுத்து இணைய வணிகம், இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சது யார். அதே மாதிரி வையக விரிவு வலை, இது கண்டுபிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒளிப்படி இயந்திர ஜெராக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா செஸ்டர் கால்சன் அவர். அடுத்து தானியங்கி ஏடிஎம் இருக்கு இல்லையா, ஏடிஎம், அதை கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன். இணைய வணிகம் இதை கண்டுபிடிச்சது மைக்கேல் ஆல்ட்ரிச். அதேமாதிரி WWW இதை கண்டுபிடிச்சதுன்னா டிம் பெர்னெர்ஸ்-லீ. ஓகேங்களா. ஸோ ஒளிப்படி இயந்திரம் ஜெராக்ஸ் செஸ்டர் கால்சன், தானியங்கி பண இயந்திரம் ஏடிஎம் பார்த்தீங்கன்னா ஜான் ஷெப்பர்ட் பாரன், இணைய வணிகம் மைக்கேல் ஆல்ட்ரிச், வையக விரிவு வலை WWW கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம் பெர்னெர்ஸ்-லீ. ஓகேங்களா. அடுத்து ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே வள்ளினா மிகா இடங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னே பார்த்தோம் அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, இதில் பார்த்தீங்கன்னா மிகாதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகை. சரி, தொகைன்னு வந்துச்சுனாயே வள்ளினா மிகாது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இதுவும் கரெக்ட். மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொகையில் வள்ளினா மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மிகும் வேற்றுமை தொடர்களையும் நீக்காங்க. ஸோ வள்ளினா மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாரி, மிகாதுன்னு சொல்லியிருக்காங்க. மிகாது தான். ரைட் மிகாது, இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மூணுமே கரெக்ட் தான். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணுமே கரெக்ட். அடுத்து ராவண காவியத்தில் இடம்பெற்றுள்ள 5 காண்டங்களில் இடம்பெறாதது எது. ஸோ 5 காண்டம் இருக்கு இல்லையா, அதில் வந்து இடம்பெறாதது எதுன்னு கேட்குறாங்க. விந்தை காண்டம். விந்தை காண்டம்னா என்னது, இடம்பெறாதது. ஸோ ஆன்சர் சி. அடுத்து என்ன இலக்கண குறிப்பாக்கலாம். சொன்னோர் இனமும் மொழியும் மாக்கடல் ஆக்கல். ஓகே, சொன்னோர்னா என்னது, வினையாளனையும் பெயர் ஃபர்ஸ்ட். இனமும் மொழியும். ஸோ இனமும் மொழியும் அப்படின்றது வந்து வெளிப்பட்டு வந்திருக்கு. ஸோ வெளிப்பட்டு வந்தாலே என்னது, எண்ணுமை 2. மாக்கடல்ல மான்றது என்னது, உரிச்சொற்றொடர். ஸோ பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். ஆக்கல் அல் வந்து கடைசியாக வந்திருக்கு. சாக்கல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். ஸோ சொன்னோர்னா வினையாளனையும் பெயர். இனமும் மொழியும் பார்த்தீங்கன்னா எண்ணுமை. மாக்கடல் பார்த்தீங்கன்னா உரிச்சொற்றொடர். ஆக்கல் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்து படிச்சுக்கணும். அடுத்து மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிர புகுத கணா கண்டேன் தோழி நான். ஸோ கணா கண்டேன் அப்படின்னாலே யாரு, ஆண்டாள். அடுத்து திறன் அட்டை கருவி, ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்றாங்க இல்லையா, அதோட கூற்றுகள் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ தமிழக மக்கள் பயன்படுத்திய குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகளாக மாற்றப்பட்டுள்ளன. அடுத்து குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதார் எண்கள், அலைபேசி எண்கள், முகவரி உள்ளிட்ட விவரங்களை சேர்த்து திறன் அட்டைகள் வழங்கப்படுது. கரெக்ட். ஸோ குடும்ப உறுப்பினர் நியாய விலை கடைக்கு செல்கையில் அவர்களது திறன் அட்டை விற்பனை கருவியில் வருடப்படுகிறது. அப்படின்னா ஸ்வைப் பண்றாங்கல்ல, வச்சு அப்படி அழுத்தி பண்றாங்களே, அதாவது. ஸோ மூணுமே கரெக்ட் தான். அடுத்து சிறுவஞ்சமூலம் என்ற சொல்லின் பொருள் 5 சிறிய பெயர்கள். 5 சிறிய பெயர்கள் இடம்பெறாதது எது. ஓகேங்களா. எதுன்னு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா பெருவழுதுணை, இது இடம்பெறாது. ஓகேங்களா. இது இருக்கும். இப்போ கண்டங்கத்திரி, நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி, வேற என்ன, நெருஞ்சி, 2 3 பெருமல்லி, சிறுமல்லி. ஓகே, இது ஒன்று மிஸ் ஆகுது. கண்டங்கத்திரி, நெருஞ்சி, சிறுமல்லி, பெருமல்லி, சிறுவழுதுணையா, இதுதான் நினைக்கிறேன். பெருவழுதுணை போது சிறுவழுதுணை ஒன்று வரும். ஓகே, அது என்னன்னு பார்த்துக்கோங்க. பட் 5 பேர் பெருவழுதுணை இல்லை. அடுத்து ஓகே, நூல் ஆசிரியரான்னு பார்க்கலாம். மின்மினி, ஏன், எதற்கு, எப்படி, கரும்பலகை யுத்தம், கல்வியில் நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுஜாதா, மலாலா, பிரளயன், ஆயிஷா நடராஜன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம இதை பார்க்கும்போதே தெரியுது. கரும்பலகை யுத்தம்
கரும்பலகை யுத்தம் அப்படின்போது நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இல்லையா, மலாலா. ஸோ சிக்கு வந்து 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க தான் அந்த இதுக்காக வந்து சண்டை போடுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, போராடுவாங்க அப்படின்னு பார்த்தோம். அடுத்து சரி ஓகே, மற்றதான் பார்த்துக்கலாம். மின்மினி பார்த்தீங்கன்னா ஆயிஷா நடராஜன். ஏன் இதற்கு எப்படி சுஜாதா. கல்வியில் நாடகம் பிரளயன். ஸோ மின்மினி ஆயிஷா நடராஜன். ஏன் எதற்கு எப்படி சுஜாதா. கல்வியில் நாடகம் பிரளயன். அடுத்து இந்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான டேஸை வைரமுத்து பெற்றார். எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன். ஓகே, நாச்சியார் திருமொழி என்ற நூல் எத்தனை பாடல்களை கொண்டது? இது வந்து ஈஸியாக நான் வச்சு சொன்னேன். 143. 143ன்னு என்னன்னு சொல்லுவோம், 90s கிட்ஸ்க்கு தெரியும், ஐ லவ் யூன்றது. அதை தான் 143ன்னுவாங்க. நாச்சியார் திருமொழி என்ன பண்ணுவாங்க, திருமாலை லவ் பண்ணுற மாதிரி தானே பாடல்கள்லாம் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் வச்சு நான் சொல்லி இதை சொல்லியிருந்தோம். ஸோ 143, அதுதான் 143 நாச்சியார் திருமொழி. இந்தியாவின் பெண்களுக்கான முதல் பள்ளி தொடங்கப்பட்டது 1848. ஓகேங்களா. இந்தியாவில் பெண்களுக்கான முதல் கல்வி தொடங்கப்பட்ட ஆண்டு இது 1848. ஓகே, யார் தொடங்கினாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, சாகித்ய அகாடமி விருது பெற்றது. ஓகே, இந்த பக்கம் ஏர் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க. 2003, 2010, 2008, 2016. ஓகே, இந்த பக்கம் சூடியப்பூ சூடற்க மின்சாரப்பூ ஒரு சிறு இசை கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியானது தேர்ந்தெடுக்கணும். எப்பப்போ சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரி ஓகே, பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2003 சாகித்ய அகாடமி விருது பெற்றது பார்த்தீங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து இல்லையா. அடுத்து 2010 பார்த்தீங்கன்னா சூடியப்பூ சூடற்க நாஞ்சில் நாடானா எழுதுனது பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடான் 2010. ஓகே, 2008 பார்த்தீங்கன்னா மின்சாரப்பூ. அதே மாதிரி 2016 இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை. ஓகேங்களா. ஸோ 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம், 2010 சூடியப்பூ சூடற்க, அடுத்த 2008 பார்த்தீங்கன்னா மின்சாரப்பூ, 2016 ஒரு சிறு இசை. ஓகேங்களா. அடுத்து சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் டேஸ் என்ற நூலை வெளியிட்டது. ரொம்பவே முக்கியமான ஒரு கொஸ்டின், சிற்பச்செந்நூல். அடுத்து தொல்காப்பியம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி பார்ப்போம். எழுத்து சொல் அதிகாரங்கள் மொழி இலக்கணம் குறித்து விளக்குகிறது. அடுத்து மொழி மரபு இயலில் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்களை உடற்கூற்றியல் அடிப்படையில் விளக்கியதை அயல்நாட்டு அறிஞர்கள் பாராட்டியுள்ளனர். சரி ஓகே, பொருளதிகாரம் தமிழரின் அகம்புறம் சார்ந்த வாழ்வியல் நெறிகளை தமிழ் இலக்கியம் கோட்பாடுகளையும் விளக்குகிறது அப்படின்னிருக்காங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 3 மட்டும் தான் சரி, 2 தப்பு நிற்காங்க. ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து சங்கீத ரத்னாகரம் என்ற நூல் எழுதப்பட்ட நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டு. சங்கீத ரத்னாகரம் 13ஆம் நூற்றாண்டு. அடுத்து ஓகே, அதே மாதிரி சாகித்ய விருது பெற்ற சிறுகதைகள் யார் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க என்ன பார்க்கலாம். அன்பளிப்பு பார்த்தீங்கன்னா கு. அழகிரிசாமி. சக்தி வைத்தியம் பார்த்தீங்கன்னா தி. ஜானகி ராமன். முதலில் இரவு வரும் ஆதவன். அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். ஸோ அன்பளிப்பு பார்த்தோம்னா அன்பளிப்பு கு. அழகிரிசாமி, சக்தி வைத்தியம் தி. ஜானகிராமன், முதலில் இரவு வரும் மாதவன், அப்பாவின் சிநேகிதர் அசோகமித்ரன். அடுத்து ஏமுன் இவ்விருமையும் யாவா வரும் உயிரிற்று புணர்ச்சிக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தீங்கன்னா சேவடி. ஒன்றும் கிடையாது, பிடிக்கும்போது சேவடின்னு வருமா. ஓகே, ஏமுன் இவ்விருமையன் வந்திருக்கா. இது என்ன, இது பிரிச்சா என்ன, ஏவா இச்சு கூட்டல் ஏன்னு பிரியுமா. அப்போ ஏ முன்னாடி என்னன்னு வரணும், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று வரணும். என்ன வந்திருக்கு, வா வந்திருக்கு, அதான் சொல்லியிருக்காங்க.
ஓகேங்களா? சரி, ஓகே. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னது யாரு? கவிஞர் வைரமுத்து. ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னது கவிஞர் வைரமுத்து. ஓகே, சிற்பக்கலை தொடர்பான பின்வரும் கூற்றுகளை பார்க்கலாம். மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு அரசு சிற்ப கல்லூரியை நடத்தி வருகிறது. கரெக்ட் தான். சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் அமைந்தன. இதுவும் கரெக்டு. சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் சிற்பக்கலைகளை பயிலலாம். ஸோ 3மே பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். தனித்தனியாக படிச்சுக்கணும், எது எது எங்கெங்க அப்படின்றது தனித்தனியாக படிச்சுக்கணும். ஓகேங்களா? சிற்பக்கலை கல்லூரி, அரசு சிற்பக்கல்லூரி பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையம் பார்த்தீங்கன்னா சுவாமிமலை, கும்பகோணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு கவின்கலை கல்லூரி பார்த்தீங்கன்னா கவின்கலைகளில் சிற்பக்கலை பார்த்தீங்கன்னா படிக்கிறோன்றது பார்த்தீங்கன்னா சென்னையிலும் கும்பகோணத்துலையும் இருக்குது. 2 விஷயம் இருக்குது கும்பகோணத்தில். ஓகேங்களா? சுவாமிமலை கும்பகோணம்னா உலோக படிமம், சென்னை கும்பகோணம்னா அரசு கவின்கலை கல்லூரி. ஓகேங்களா? அடுத்து, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் அப்படின்றதோட அணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் ஏகதேச உருவகணி. ஸோ இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏகதேச உருவகணி பார்த்துக்கோ இல்லையா? சரி, பார்த்து படிச்சுக்கோங்க. இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை வைரமுத்து எத்தனை முறை பெற்றுள்ளார்? 7 முறை. ஓகேங்களா? ஸோ வாரத்துக்கு 1 முறை வாங்கியிருக்காருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வைரமுத்து. அடுத்து, இது என்ன இதுன்னு பார்த்துக்கணும். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது மாற்றி கொடுத்துருவோம், வேற ஏதாவது விருது கொடுத்து இது பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அதை பார்த்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன, இந்த பக்கம் நூல், இந்த பக்கம் ஆசிரியர். ஓகே, ராவண காவியம், புலவர் குழந்தை, பிக்கு 1, எல்லாம் 1 தான் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. அடுத்து, அக்னி சிறகுகள், அப்துல் கலாம், 1, 4, 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, கள்ளிக்காட்டு இதிகாசம், வைரமுத்து நம்ம நல்லாவே தெரியும். கையா உலகே ஒரு உயிர், ஜேம்ஸ் லவ்லாக். ஓகேங்களா? அடுத்து, ஓகே, சட்டம் ஒரு, அதாவது அண்ணாவு தொடர்பான கூற்று. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்குகளின் வாதம் ஒரு விளக்கு அப்படின்னு சொன்னது இவர் தான், நம்ம நல்லாவே தெரியும். 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 கரெக்டு, 3 வந்து தப்பு. 2015 நினைக்கிறேன், 2015 ஐ திங்க் ஸோ. ஸோ எனக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, 1, 2 சரி. குடும்ப விளக்கு நூலின் 2வது பகுதியிலன்னு கேட்டிருக்காங்க. ஸோ குடும்ப விளக்கு எழுதுனது யார் நம்மளுக்கு தெரியும். பட் அதில் பார்த்தீங்கன்னா 2வது பகுதின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விருந்தோம்பல். ஓகேங்களா? ஸோ விருந்தோம்பல், குடும்ப விளக்கு என்னும் நூலின் 2வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல். ஓகே, இது கலைச்சொல் பார்க்கலாம். மிசைல், டவுன்லோட், ட்ரெஷரி, காம்பினேஷன். ஓகே, மிசைல்னா ஏவுகணை, டவுன்லோட்னா பதிவிறக்கம், ட்ரெஷரி கருவூலம், காம்பினேஷன் புணர்ச்சி. ஓகேங்களா? ஓகே, ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். என்ன சொன்னது பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. ஓகே, இணைய பயன்பாடு தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு NTSCன்னுவாங்க. ஸோ ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறி தேர்வு மற்றும் கல்வி உதவித்தொகை NMMSS ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. அதே மாதிரி கிராமப்புற பள்ளிகளுக்கு படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு ட்ரஸ்ட் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறதுன்றாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். ஸோ 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு NTSC, 8ஆம் வகுப்பு பார்த்தீங்கன்னா NMMSS, அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து, ஓகே, இது என்ன நூல் ஆசிரியர் எனது முதல் ஆசிரியர் ஓய்ந்திருக்கலாகாது, நட்பு காலம், திருக்குறள் கதைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா முதல் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சிங்கிஸ் ஐத்மாத்தவ். ஓய்ந்திருக்கல் ஆகாது சொன்னது அரசி ஆதிவள்ளியப்பன். அடுத்து, நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி. திருக்குறள் கதைகள் பார்த்தீங்கன்னா கிருபானந்த வாரியார். ஸோ முதல் ஆசிரியர் சிங்கிஸ் ஐத்மாதவ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓய்ந்திருக்காகாது அரசி ஆதிவள்ளியப்பன். நட்பு காலம் கவிஞர் அறிவுமதி.
அடுத்து திருக்குறள் கதைகள் கிருபானந்த வாரியார். ஓகே. மென்னிரலான் பெருந்தச்சனை கூவி ஒரு எந்திர ஊத்தி ஏற்றுமின் இவடி சீவக சிந்தாமணியில் இடம்பெற்ற லம்பங்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது சீவக சிந்தாமணின்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அது வந்து என்ன லம்பங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா நாமகள் லம்பங்கம். ஓகேங்களா? ஸோ நாமகள் லம்பங்கம். அடுத்து என்னது வெண்ணிரலான் பெருந்தச்சனை கூவி எந்திர ஊத்தி ஏற்றுமின். அடுத்து குழந்தை திருமணத்தை தடுக்க சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. 1929. ஓகேங்களா? சாரதா திட்டம் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1929. ஓகே, இது பார்க்கலாம். 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் பார்த்தீங்கன்னா வள்ளலார்ன்றாங்க. 11வது வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதில் எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3மே சரிதான். 10 வயசுலேயே பார்த்தீங்கன்னா இது வள்ளலார், 10 வயசு வள்ளலார், 11 வயசு பாரதி, 15 வயசு விக்டர் ஹியூகோ. அது 16 வயசில் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர், கலீலியோ ஒன்று வரும் இல்லையா, கலீலியோ வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தெரியல. சரி, ஓகே, பார்த்துக்கோங்க. 10 வள்ளலார், 11 பாரதி, 15 பார்த்தீங்கன்னா விக்டர் ஹியூகோ, 16 அலெக்சாண்டர். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மற்றதை பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு 5 பாயிண்ட் இவங்க கொடுத்துருப்பாங்க மொத்தமாகவே, அது பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. ஓகேங்களா? சரி, ஓகே, ஒரு 100 கொஷின் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் 9th EL 4, 5, 6ல். ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ரிவிஷனுக்கு பார்த்து படிச்சுக்கோங்க. இதோட கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமில் லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து இந்த பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.